என்னப்பா இது நம்மகிட்ட இவ்வளோ கம்பாட்டில் மிஞ்சி போயிடுச்சு. நம்ம கிராஃப்ட் செய்யறதுக்கு நம்மகிட்ட நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன செய்யறது? ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க பாருங்க, என்கிட்ட இந்த 2 கம்பாட்டிலும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இதை வச்சு ஏதாவது செய்யலாமா? ஓ, நீங்களும் நிறைய கம்பாட்டில் வச்சுக்கீங்களா? என்னது, உனக்கும் கம்லாம் மிஞ்சிருச்சா? எங்களுக்கும் மிஞ்சிருச்சுன்னு தான் நாங்க இங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி வா, நீயும் வா. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறது? கிட்ஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆன்ட்டி வந்துட்டீங்களா? இங்க பாருங்க ஆன்ட்டி, எங்ககிட்ட எவ்வளவு கம் பாட்டில்லாம் மிஞ்சி இருக்குன்னு. இதை வச்சு என்ன செய்யறதுன்னே தெரியல ஆன்ட்டி. ஓ, கம்மா? இதை வச்சு சூப்பரா ஒன்று செய்யலாம். இருங்க, நான் வரேன். பசங்களா, நீங்க எப்பயாவது ஸ்லைம் வச்சு விளையாண்டுருக்கீங்களா? ஹை, ஸ்லைமா? எங்களுக்கு ஸ்லைம்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க ஸ்லைம் வச்சு நிறைய தடவை விளையாண்டுருக்கோம். ஓ, அப்படின்னா நம்ம இந்த கம்மை வச்சு சூப்பரா ஸ்லைம் செய்யலாமே. என்னது, ஸ்லைம் செய்யலாமா? கம் மட்டும் வச்சா? ஆனா அதுக்கு ஆக்டிவேட்டர்லாம் தேவைப்படுமே. ஆக்டிவேட்டர் ஒன்றும் பெருசா தேவைப்படாது பசங்களா. ஒரு சில ஐட்டம்ஸ் தான் தேவைப்படும். இருங்க, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். வாவ், ஆன்ட்டி ஸ்லைம் செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்களா, ஆக்டிவேட்டருக்கு நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. இந்த முடி லிக்விட் போட்டாலே சூப்பரா ஸ்லைம் வந்துடும். எங்க ஸ்வீட்டிய காணோம்? ஆன்ட்டி, அவ ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. இப்ப வந்துருவா. இங்க பாருங்க, நான் என் வீட்டுல இருந்து நிறைய கிளிட்டர்ஸும் ஸ்டோன்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம சூப்பரா ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணலாம். வாவ் பசங்களா, எல்லாத்தையும் சூப்பரா எடுத்து வச்சிட்டீங்க. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே பசங்களா, இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். ஸ்லைம் செய்யறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. பட் நான் செய்ய போறது ஒரு சிம்பிள் மெத்தட். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபெவிகம் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபெவிகம் பாட்டில் வச்சு செஞ்சு தரேன். அப்படின்னா நல்லா பெரிய ஸ்லைமா வருமோ? ஓரளவு பெரிய ஸ்லைமா தான் வரும். நம்ம எவ்வளோ ஃபெவிகம் ஊற்றுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி முகி லிக்விடும் ஊற்றணும். அப்போதான் ஸ்லைம் நல்லா வரும். ஓகே, இப்போ நான் செய்கிறத பார்த்துட்டு அப்புறம் வேணா நீங்களும் ஒன்று செஞ்சு பாருங்க. ஓகே அத்தை, நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு நாங்களும் அப்புறமா செய்ய போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் கம்மை நல்லா ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபெவிகம் ஊற்றியாச்சா? இது கூட நீங்கள் ஏதாவது கலர் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ இது எல்லோ கலராகவே விட போகிறேன். எல்லோ கலரே நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முகி லிக்விட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கெட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நிறைய ஊற்றிடக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றினதை வச்சு செஞ்சு பார்க்கலாம். நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஹை ஆன்ட்டி, நீங்கள் முகி லிக்விட் ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஸ்லைம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. வாவ், சூப்பர் ஆன்ட்டி. ஆமாம் பசங்களா, முகி லிக்விட் ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. நம்ம இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஊற்றணும்னு நினைக்கிறேன். இன்னும் லைட்டாக ஊற்றி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இதை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா வரும். வாவ், இந்த ஸ்லைம் பார்க்கவே எனக்கு விளையாடணும் போல இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைம் செஞ்சதே இல்லை ஆண்டி. நான் கடையில் தான் வாங்கி விளையாண்டுருக்கேன். அம்மா பசங்களா, நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன். பட் இதுதான் செகண்ட் டைம். என்னது இது, நல்லா வரலையே, ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கு. என்னாச்சு ஆண்டி? இருங்க பசங்களா, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஃபெவிகம் கம்மியாயிடுச்சோ, முகி லிக்விட் அதிகமாயிடுச்சோ? அச்சோ, என்ன ஆண்டி இப்படி வந்துருச்சு? வெயிட் பண்ணுங்க பசங்களா, இன்னும் கொஞ்சம் கம் ஊற்றி இதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு வேற கூட செஞ்சு தரேன், பயப்படாதீங்க. சரி ஆண்டி, உங்களுக்கு நல்லா வந்தா போதும். எப்படியாவது நான் இது உங்களுக்கு நல்லா வர வச்சிடுறேன்.
பசங்களா வெயிட் பண்ணுங்க, இது நல்லா வரல, நான் உங்களுக்கு வேற செஞ்சு தரேன் பசங்களா. நம்ம இந்த தடவை கொஞ்சமாவே செஞ்சு பார்க்கலாம். ஆண்டி என்ன நீங்க அப்படின்னா எனக்கு ஸ்லைம் வச்சு விளையாட முடியாதா? கவலைப்படாதீங்க பசங்களா, எப்படியாவது நான் செஞ்சிடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு வாங்கி கூட தந்துடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா கம்மூதி செஞ்சு பார்ப்போம். இப்போ லைட்டா முகில கொடுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஆண்டி அந்த ஸ்லைம் செய்யறப்பையும் இப்படிதான் ஊற்றினோடனே நல்லா சூப்பராக வர மாதிரி இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் நீங்கள் செகண்ட் டைம் ஊற்றுனீங்கல்ல, அதனால தான் அப்படி ஆயிடுச்சோன்னு. மேபி பசங்களா அதனாலேயும் இருக்கலாம். வெயிட் பண்ணுங்க, இப்போ நம்ம திருப்பி முகிலுக்கு ஊற்ற வேண்டாம், இதவே நல்லா மிக்ஸ் பண்ணும். இதுவே வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே முகிலுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுல்ல. ஆண்டி இதுக்கு மேலே ஊற்றாதீங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ஆண்டி நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஆண்டி, எனக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மீரா நீ நல்லா மிக்ஸ் பண்ணு. ஓகே ஆண்டி, நான் சூப்பராக மிக்ஸ் பண்ணுறேன். இந்த கைட்டை தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. வாவ் ஆண்டி, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கு. ஓ ஆமாம், ஸ்டிக்கியாக இருக்கு. சரி வெயிட் பண்ணு. பசங்களா எப்படியோ மிக்ஸ் பண்ணி செஞ்சு சூப்பராக ஸ்லைம் வந்துருச்சு. நான் கூட வராதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, இந்த அளவுக்கு அது வந்துருக்கு. என்ன கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கு, மற்றபடி சூப்பராக வந்துருச்சுல. ஆமா ஆண்டி, எனக்கு இந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சூப்பரா ஸ்ட்ரெச் பண்ண முடியுது ஆண்டி. வாவ், கடையில வாங்கின ஸ்லைம் மாதிரியே ரொம்ப சாஃப்டா ஸ்ட்ரெச்சியா இருக்கு. எங்க ஸ்லைம் வரப்ப இந்த பூஜை ஆளை காணும், எங்க போனான்னு தெரியல. என்னதான் தேடிக்கிட்டு இருந்தீங்களா? நான் வந்துட்டேன். நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இருங்க காட்டுறேன். இங்க பாருங்க, நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. அம்மா, என்னாலே தூக்க முடியல. இங்க பாத்தீங்களா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? என்ன பூச்சா, இத்தினூண்டா இருந்துகிட்டு இவ்வளோ பெருசு தூக்கிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ இதை வச்சு என்ன செய்ய போற? நம்ம இதை வச்சு ஸ்லைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்க்கா. ஹென்கோ லிக்விட் வச்சு இதை வச்சு வருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒரு தடவை எனக்காக. சரி வா, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஓகே பூஜா, நீ சொன்ன மாதிரி இப்போ ஹென்கோ ஊற்றி செஞ்சுருவோம். ஃபர்ஸ்ட் நான் கம் ஊற்றிடுறேன். ஓகே, இப்போ ஃபெவிகம் ஊற்றியாச்சா? இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹென்கோ ஊற்றுவோம். லைட்டாக விடுங்கக்கா, நிறைய வேண்டாம். இருங்கக்கா, ஃபர்ஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். அட, ஸ்லைம் வர மாதிரி தான் தெரியுது. ஹை, ஸ்லைம் வருது வருது. மெதுவாக தின்னுங்க, ரொம்ப வேகமாக தின்னு. இன்னும் லைட்டாக ஊற்றுங்கக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. போதும், இதை வச்சு இப்போ கிண்டி பார்ப்போம். இதுலேயும் ஸ்லைம் வருது. வாவ் பூஜா, நீ சொன்ன மாதிரி இதுலேயும் ஸ்லைம் வர மாதிரி இருக்கு. இன்னும் லைட்டாக ஊற்றுவோம். போதும் போதும். ஸ்லைம் வருது பாருங்க. இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு பார்ப்போம் வருதான்னு. சரிக்கா, இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்லைம் வந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்லைம் சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபெவிகால் வச்சு ஒன்று செஞ்சு பார்க்கலாமா? என்னது ஃபெவிகால் வச்சா? சரி, அந்த ஸ்லைம் கொஞ்சம் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம ஃபெவிகால் வச்சு இந்த சைடு இருக்குல்ல பெரிய பவுலில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீயும் ட்ரை பண்ணி பாரு ராகுல். ஓகே, நான் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபெவிகால் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஹென்கோ லிக்விட் ஃபஸ்ட்டு ஊற்றலாம்.
இப்போ கொஞ்சம் முகியும் ஊற்றுறேன். ஏய் ராகுல், என்ன பண்ற? என்ன எல்லா லிக்விடையும் போட்டு கலந்துக்கிட்டு இருக்க? வருமா? ட்ரை பண்ணி பார்ப்போம்ப்பா. பரவாயில்ல, ஸ்லைம் கொஞ்சம் வர மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் கொல கொலன்னு இருக்குதே. என்ன ராகுல் அண்ணா, வருமா? எனக்கு என்னமோ வர மாதிரி தெரியல. என்னது இது? ஆனா வர மாதிரியும் இருக்கு, வராத மாதிரியும் இருக்கு. ஒன்றும் புரியல. கொஞ்சம் ஸ்லைம் வரதான் செய்யுது, இருந்தாலும் ஒழுங்கா வருமான்னு தெரியல. ஏய், ஏன்பா நான் அப்பதுல இருந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அவன் என்ன பண்றான்ல, அங்க பாருங்க, வர மாதிரி தான் இருக்கு. வரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா வருது. வாவ், நான் நினைக்கிறேன் இது ஒரு பஃபி ஸ்லைம் மாதிரி வந்துரும்னு. வாவ், சூப்பரா வர ஆரம்பிச்சிருச்சு ராகுலோட ஸ்லைம். செம்மையா இருக்கு ராகுல். நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது வந்துரும்னு. அப்படிதான் ராகுல், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இரு. குடு, நான் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்றேன். இத கையில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். லைட்டா ஸ்டிக்கியா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் லிக்விட் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இரு இந்த மாதிரி கையில லைட்டா லிக்விட் ஊற்றி கையில நல்லா இப்படி வச்சு இப்படி இப்படி பண்ணி பார்க்கலாம். அப்போ வரும்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பரா வர மாதிரி தான் இருக்கு. ஏய் வாவ், இதுவும் செம்மையா வருதுப்பா. இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஊற்றும். ஏய், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லைம் வந்துருச்சு. அப்படியே வச்சு கையில விளாண்டுக்கிட்டே இருந்தா வந்துடும். ஏய் வாவ் ராகுல், உண்மையிலே நீ சொன்ன மாதிரி ஸ்லைம் சூப்பரா வந்துருச்சு. இங்க அதை கொடு பார்க்கலாம். வாவ், செம்மையா இருக்கு ராகுல். வாவ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது தொடும்போது ஏதோ பஃப்லி ஸ்லைம் மாதிரி இருக்கு. வாவ், இதுவும் செம்ம ஸ்ட்ரெச்சியா இருக்கு. அம்மாடி, பார்த்தீங்களா, நான் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு நான் சொன்ன மாதிரியே. மை காட் ராகுல், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையிலே ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. சரி ஆண்டி, போதும் ராகுல நான் புகழ்ந்தது. இப்ப நான் செஞ்ச ஸ்லைம், அந்த ஹென்கோ லிக்விட் ஊற்றி செஞ்சோம்ல, இது எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போமா? தொடுறப்பே சூப்பரா இருக்கு. வாவ், இந்த ஸ்லைம் உண்மையிலேயே சூப்பரா வந்துருச்சு. இருங்க எடுப்போம். வாவ், இங்க பாத்தீங்களா, இதுவும் எப்படி ஸ்ட்ரெச்சியா செம்மையா வந்துருச்சுன்னு. வாவ் பூஜா, இந்த ஸ்லைமும் ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாக்கா, இதுவும் அதுக்கப்புறம் நீங்க முகி வச்சு செஞ்ச ஸ்லைமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாமா? இப்போ இது பெரிய ஸ்லைம் ஆயிடுச்சு. வாவ், தொடுறதுக்கே நல்லா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. சரி வாங்க, இப்போ ஸ்வீட் அக்கா எடுத்துட்டு அந்த ஜிகுனாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாடலாமா? சரி வாங்க, இந்த மாதிரி கிளிட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த ராகுல நான் செஞ்ச இந்த ஃபெவிகால் ஸ்லைம் தான் நல்லா இருக்கும். ஏன்னா இதான் நல்லா ஒயிட் கலர்ல இருக்குல்ல. என்ன கலர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம்? பேசாமல் எல்லா கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோமா? ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் நீட்டாப்பில் கொஞ்சம் போதும் நிறைய போட்டால் ஏதாவது மாதிரி கலராக வந்துட போகுது. அதுக்கப்புறம் ரெட் கலர் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பிங்க் கலர். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாமா? வெயிட் பண்ணு பூஜா, இங்கே பாரு. அக்கா இந்த ஸ்டோனும் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பின்னா நல்லா க்ரன்ச்சியாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஓகே, அதுவும் கொஞ்சம் போடுவோம் இன்னைக்கு. ஒட்டுமான்னு தெரில, மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதை மிக்ஸ் பண்ணும் போல இருக்கு. வாவ், சூப்பராக இருக்கு. என்னது இது, ஸ்டோன் பத்தலைன்னு நினைக்கிறேன். க்ரன்ச்சியாகவே இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் போடும். பூஜா நிறைய போடாத, அப்புறம் ஏதாவது மாதிரி ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. நல்லா க்ரன்ச்சியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இதை கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி செம்மையாக இருக்கு. வாவ், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இல்லை. கிளிட்டர் ரொம்ப கம்மியாக போட்டோம், அதனால தான் கலரே தெரில. நம்ம ஏதாவது கலர் போட்டு மிக்ஸ் பண்ணலாமா? இன்னும் என்ன கலர் ஆட் பண்ணுறது? சரி, இந்த பிங்க் கலர் கிளிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையா போட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். போதும் போதும், இல்லைன்னா ஸ்லைம் ஏதாவது ஆகிட போகுது. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். என்னது இது, இன்னும் ஒயிட்டாக தான் தெரியுது. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். லைட்டாக அந்த கிளிட்டர் தெரியுது, ஆனால் கலர் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம நல்லா கலர்ஃபுல்லான நிறைய ஐட்டம்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தெரியும். ஆமாம் பூஜா, ஒயிட் கலரில் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்லைம். இதை கையிலே வச்சு ஜாலியாக விளையாடலாம் போல இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ நான் என்ன அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி நல்லா இப்படி சுற்றி வச்சு ஜாலியாக விளையாடலாம். பார்த்தீங்களா, இதில் வர சவுண்டும் சூப்பராக இருக்குது. ஐயா, இன்னைக்கு நம்ம ஸ்லைம் வச்சு விளாண்டது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்கள் செய்த ஸ்லைம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.